எங்ககிட்ட இருக்கிற ஒரு டேட்டா படி சென்னையில் மட்டும் 60,000 சலூன்ஸ் அண்ட் பார்லர்ஸ் இருக்காங்க. வீக் டேஸில் எம்டியாக இருக்கிற சலூன்ஸை எங்கள் க்ளோ அப் மூலயமா உங்களுக்கு நாங்கள் கஸ்டமர்ஸாக கொடுக்குறோம். அதனால சலூன்ஸ்க்கும் ரொம்ப பெனிஃபிட் ஆகுறாங்க. ஓகே, காலத்தையும் மணியும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. மணி எந்த மாதிரி சேவ் பண்ண முடியும்? எங்களோட ஆப்பில் நாங்கள் 365 டேஸும் ஆஃபர் கொடுக்குறோம்ல. பட் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஆனாலும் இப்போ அந்த ஒரு நிலைமையில் இல்லைனாலும் பட் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இப்போ உங்களோட ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 5 lakhs இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட க்ளோ அப்ல என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? வேலைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு எப்படியாச்சும் நம்ம ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். ஹலோ எவ்ரிவன், வெறும் 23 வயசுல நம்ம சென்னையே கலக்கிட்டு இருக்க ஒரு யங் சிஇஓ கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ அவர் எந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்றாரு, அதுல மக்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவர்கிட்டயே பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஜானகிராமன். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். துபாய் மாதிரியான ஒரு இடம், நல்ல லைஃப் ஸ்டைல், நல்ல சேலரி, அதுவும் பிசினஸ் அப்படின்னா துபாய் வந்து ஒரு வரமே சொல்லலாம். கண்டிப்பா. அந்த மாதிரியான ஒரு இடத்தை விட்டுட்டு சென்னையில வந்து உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கான காரணம்? நான் துபாய்க்கு போனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எஜுகேஷன் லெவலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்காக தான் நான் படிக்கிறதுக்கு போனேன். ஸோ நான் போன ரீசன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இல்லை, ஜஸ்ட்டு படிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்து நம்ம நாட்டில், நான் பிறந்த ஊரான சென்னையில் நம்ம மக்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸை நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்னைக்கு வந்து நான் இந்த பிஸ்னஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நல்லா சொன்னீங்க. ஸோ மக்கள் பயனடைவாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னோட ஆப் நேம் வந்து க்ளோ அப். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்கள் ஆப்பில் வந்து நிறைய சலூன்ஸை வந்து ஆன்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் நியர்பையில் சலூன், பியூட்டி பார்லர் எல்லாரையுமே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ நீங்கள் ஒரு சலூனுக்கு போகணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு போக முடியும். 11 to 11:30 அப்படிங்கிற ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் அந்த டைமுக்கு போய் அந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். அது போக நீங்கள் நிறையா சலூன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். நிறையா ஃபீச்சர் இருக்குது இந்த மாதிரி. ஓகே, கிரேட். கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிகாஸ் நிறைய ஆப்ஸ் இருக்குது, பட் சலூனுக்காகன்னு ஒரு ஆப் வந்து நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஓகே, ஸோ பிஸ்னஸ் அப்படின்னாவே நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா? நிறைய பேர் ஒர்க், ஜாப் எல்லாம் விட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நீங்க வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து ஒரு சிஇஓவா இருக்கீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு. ஸோ இதுக்காக நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. டெஃபினட்டாக நான் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் வந்து 1000 days மேலே நான் ஸ்பெண்ட் பண்ணி சென்னையில் இருக்கிற ஒரு 1600 சலூன்ஸ் வரைக்கும் நானே நேரடியாக சலூனுக்கு போய் எந்த ஒரு எம்ப்ளாயிஸும் நான் அனுப்பாமல் நானே நேரடியாக ஒரு சலூனாக விசிட் பண்ணி அவங்கள்ட்ட பேசி ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த சலூன் ஓனர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்க சொன்ன ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவும் எனக்கு கிடச்சிது. 90% ஆஃப் த சலூனில் வந்து என்ன ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா, வீக் டேஸில் கஸ்டமர்ஸ் வரதில்லை. ஸோ இதுதான் நிறையா ப்ராப்ளமாக இருந்தது. இன்னும் சில சலூன்ஸில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, வேலைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு எப்படியாச்சும் நம்ம ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த க்ளோ அப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நான் கொண்டு வந்தேன். நாங்கள் அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் சலூன்ஸோட ஆஃபர்ஸ் எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி எங்கள் க்ளோ அப் மூலயமா நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். வீக் டேஸில் எம்டியாக இருக்கிற சலூன்ஸை எங்கள் க்ளோ அப் மூலயமா உங்களுக்கு நாங்கள் கஸ்டமர்ஸாக கொடுக்குறோம். அதனால சலூன்ஸ்க்கும் ரொம்ப பெனிஃபிட் ஆகுறாங்க. யூசர்ஸ் ஆகின கஸ்டமர்ஸ்க்கும் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் போது எல்லாரும் புக்கிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா சலூனில் வந்து டேலண்டான ஸ்டைலிஸ்ட்லாம் நிறையா இருப்பாங்க. அது கண்டுபிடிக்கிறது நமக்கு கஷ்டம். ஸோ அதையும் நம்ம ஆப் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் சின்னதாக ஒரு பேட்ச் கொடுத்துருக்கோம். அந்த பேட்ச் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த சலூனில் நல்ல டேலண்டான ஸ்டைலிஸ்ட்லாம் இருப்பாங்க. நல்ல சர்வீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப நான் இனிமே எந்த சலூன் பார்லர்ல போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வெயிட் பண்ணி அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆமா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, சோ இந்த பிசினஸ்க்காக அப்ப நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா. சோ நம்ம சென்னையில சலூன் பிசினஸ் எப்படி இருக்கு, அத பத்தின உங்க ஐடியா என்னன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ சென்னையில் சலூன் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட இருக்கிற ஒரு டேட்டா படி சென்னையில் மட்டும் 60,000 சலூன்ஸ் அண்ட் பார்லர்ஸ் இருக்காங்க.
ஸோ நம்பர் இட்ஸ் வெரி பிக். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 சலூன்ஸை வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து எங்கள் ஆப்குள்ளே ஆன்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் பிளானாக வச்சுருக்கோம். ஸோ நிறைய சலூன்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய மக்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸும் போயிட்டுருக்கு. 365 டேஸும் நம்ம ஆப்பில் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ புக் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு நல்ல டேலண்டான ஸ்டைலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்னையில் வந்து 60,000 சலூன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் 30,000 சலூனை தான் நாங்கள் வந்து எங்கள் ஆப்குள்ளே ஆன்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சலூன்ஸ் வந்து உங்கள் நியர்பையில் ஒரு சலூன் இருக்கும், பட் அவங்க டேலண்டடான சலூனா அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ அவங்கள வந்து நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எங்கள் ஆப்பில் ஆன்போர்ட் பண்ணும்போது நீங்கள் நம்ம ஆப் மூலிமா புக் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டு சலூனை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நல்லா இருக்கும்ல அந்த ஃபீலே. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கில்டு சலூனை தனியாக வெரிஃபை பண்ணி நாங்கள் அவங்களுக்குன்னு தனியாக ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து அவங்கள வெரிஃபை பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு சின்ன பேட்ச் கொடுக்குறோம். இன்ஸ்டாகிராமில் ப்ளூடிக் வெரிஃபைடு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இவங்களுக்கு நாங்கள் ஒரு பேட்ச் கொடுப்போம். நம்ம ஆப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் நல்ல டேலண்டடான சலூனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் உங்க ஆப்பை பத்தி சொன்னீங்க இல்லையா, பட் உங்க ஆப்ல ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு ஏதாவது இருக்கும்ல? ஆமா. சோ அந்த மாதிரி ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, காலம் பொன் போன்றதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி காலத்தையும் மணியும் சேவ் பண்றது தான் எங்களோட க்ளோப்ல நாங்க ஸ்பெஷல் ஃபீச்சரா கொடுக்குற விஷயம். ஓகே, காலத்தையும் மணியும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. மணி எந்த மாதிரி சேவ் பண்ண முடியும்? எங்களோட ஆப்ல நாங்க 365 டேஸும் ஆஃபர் கொடுக்குறோம்ல. அப்படியா? நம்ப முடியல. பிகாஸ் சில நாள் வாரத்துல 2 நாள் 3 நாள் ஆஃபர்னா பரவாயில்லை, அது எப்படி 365 டேஸ் ஆஃபர் கொடுக்கும்? அதுதான் க்ளோ. கூல். இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமரா இருக்கேன். சோ நான் உங்க ஆப்பை யூஸ் பண்ணி என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும்? ஓகே, நீங்க நம்ம யூசரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வெளியூர்ல இருந்து டி நகருக்கு வரீங்க. வந்த உடனே நியர்பை சலூன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆப்பில் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்னா நியர்பையில் எந்த சர்வீஸ் பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களோட ரேட்டிங்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், அம்யூனிட்டிஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறையா எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம வந்து ஷோ பண்ணுறோம் அந்த ஆப்பில். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணும்போது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. என்னால் டைம் அண்ட் மணியும் சேவ் பண்ண முடியும், எனக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் கிடைக்கும். கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருத்தவங்க நம்பி நம்ம தலையை கொடுக்குறதுன்றதே பெரிய விஷயம். அது ஒரு கேர்ள்னா சொல்லவே தேவையில்லை, நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம் முடி மேலே. ஸோ உங்கள் ஆப்பில் நாங்கள் வந்து தைரியமாக நம்பி எங்களோட நம்பிக்கையை வைக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக நீங்கள் நம்பி நம்ம க்ளோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் புக் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சலூனையும் நாங்கள் வந்து கிளியராக வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்க வந்து எந்தெந்த மாதிரி ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக நம்ம வந்து வெரிஃபை பண்ணி நம்ம ஆப்பில் ஷோ பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இதனால எங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆகுமா? ஏதாவது கமிஷன் இந்த மாதிரியான விஷயங்கள், இல்ல பில்லில் வந்து எக்ஸ்ட்ரா மணி ஆட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குமா? கண்டிப்பா அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்லை. அதுதான் மற்றவங்களுக்கும் இந்த க்ளோப்க்கும் இருக்கிற வித்தியாசமே. அதுதான் நாங்க எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீ உங்ககிட்ட கண்டிப்பா வாங்குறது இல்ல. எஸ், அதான் எக்ஸாக்ட்லி நான் கேட்க நினைச்சேன். பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படிங்கிற பேர்ல சில குறிப்பிட்ட வாங்குவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எதுவுமே உங்க ஆப் யூஸ் பண்ணும்போது தேவைப்படாதா? கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே நீங்க கட்ட வேண்டியது இருக்காது. ஓகே, கிரேட். சோ நாங்க வந்து எந்த லொகேஷன்ல இருந்தாலும் அந்த அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு நாங்க ஃப்ரீயா போயிட்டு சலூனை நாங்க அப்ரோச் பண்ணி நாங்க கேட்குற சர்வீஸ்க்கு மட்டும் காசு பே பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கலாம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இருக்குன்னு நல்லா நீங்கள் செக் பண்ணிட்டு பொறுமையாக பார்த்துட்டு போய் நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் சர்வீஸ் எடுத்துக்கலாம். எந்த சலூனில் இமீடியட்டாக அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் இமீடியட்டாகவே அந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம், வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது. பட் இப்போ நான் ஒரு கஸ்டமரா உங்களோட ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு சலூனுக்கு போயிருக்கேன், ஒரு ஸ்லாட்டை புக் பண்ணி. பட் ஏற்கனவே அங்கே டைரக்ட் கஸ்டமராக வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க? ஓகே, ஸோ இந்த விஷயத்தில் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இதை தான் நாங்கள் வந்து சலூனுக்கு எஜுகேட் பண்ணுறோம். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரீவியஸாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க பார்ட்னர் ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் யாராச்சும் புக் பண்ணாங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் வரப்போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் சலூனுக்கு முன்னாடியே தெரிஞ்சதில்லை. ஸோ இத்தனை மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபோன் பண்ணி சொல்கிற விஷயத்த இப்போ ஆப்பில் நடக்குது. அதுதானே விஷயம், அது ஒரு மாற்றம் தானே.
ஸோ அதனால கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸும் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட எல்லா எக்ஸ்பிளனேஷன் படி பார்த்தா ஒரு சலூன் ஓனரா ஐ எம் இம்ப்ரெஸ்ட். பட் என்ன வந்து ஒரு வெரிஃபைடு பர்சனா, நான் வந்து ஒரு தரமான ஒரு சலூன் பர்சன் அப்படின்னு நீங்க உங்க ஆப்ல எப்படி அதை வெரிஃபை பண்ணுவீங்க? ஓகே, அதுக்கு தான் நம்ம கிட்ட வந்து பேக் அண்ட் டீம் இருக்காங்க, பெரிய டீம். ஸோ அவங்களோட ஒர்க்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வெரிஃபை பண்ணுறது தான். உங்களோட A to Z உங்களோட ஹிஸ்ட்ரி, லைக் உங்களோட லைசன்ஸாக இருக்கட்டும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பேக் எண்டில் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களை நாங்கள் ஆடே பண்ணுவோம் எங்கள் ஆப்பில். ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம். ஸோ எங்கிட்ட டேலண்ட் இருக்கிறதையும் தாண்டி எங்கிட்ட என்ன மாதிரியான ரிசோர்ஸ் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஒரு பெரிய ஒரு மால் மாதிரி கொஞ்சம் பெரிய ஷாப்பாக இருக்கணும், நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கணும், ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிமிடேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக அந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை. நம்மளோட மெயின் மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சலூனுக்கும் ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கணும். ஸோ பெரிய சலூனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் அனுப்புவோம், சின்ன சலூன்ஸ்க்குலாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு டேலண்ட் இருந்தாலே போதும், எல்லாருக்குமே கஸ்டமரை நாங்கள் அனுப்புகிறோம். So it depends on individual's talent. அதே ஒரு டேலண்டான ஒரு பர்சன் அந்த சலூன்ல இருக்காங்க அப்படின்னா தாராளமா நீங்க உங்க ஆப்ல அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா. ஓகே, சோ உங்களோட ஆப்ல 365 டேஸ் ஆஃபர் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்க இல்லையா? சோ அது எப்படி பாசிபிள்? ஓகே, ஸோ இதை நாங்கள் எப்படி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புக்கிங்க்கு 50% ஆஃபர் கொடுக்குறோம், செகண்ட் புக்கிங்க்கு சம்திங் ஆஃபர் இருக்கும், ஸோ தேர்ட் புக்கிங்க்கு ஒரு ஆஃபர் இருக்கும், ஃபோர்த் புக்கிங், எவ்ரி புக்கிங்க்கு உங்களுக்கு கண்டினியூஸாக ஆஃபர் கொடுக்குறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் சொல்லணும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ஒரு கஸ்டமர் திரும்ப திரும்ப வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்கணும்ல. ஸோ நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு நம்ம ஆஃபர் கொடுத்து தானே ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் வர கஸ்டமருக்கும் ஆஃபர் இருக்கும், பட் நீங்க ஒரு ரெகுலர் கஸ்டமரா இருந்தா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அதே தான். இப்போ நிறைய விஷயங்கள் ஆப்பை பற்றி ஷேர் பண்ணீங்க, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும், நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும், ஈவன் ப்ராடக்ட்ஸ்லையுமே ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஃபியூச்சரில் நாங்கள் என்ன மாதிரியான ஒரு ஆஃபர்ஸாக இருக்கட்டும், அட்வான்டேஜஸாக இருக்கட்டும், என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஃபியூச்சரில் நாங்கள் நிறையா பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சின்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறது, மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ணுறது, உமன்ஸ்க்கு ஹோம் சர்வீஸு, அது மாதிரி மென்ஸ்க்கு சர்வீஸு, ஈவன் ஸ்பா, அந்த மசாஜ் ரிலேட்டட் திங் கூட வீட்டுக்கு வந்து அந்த சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மேரேஜுக்கு போயிட்டு க்ரூமிங் பண்ணுறது, பிரைடல் மேக்கப் பண்ணுறது, ஸோ இந்த எல்லா சர்வீஸையும் நாங்கள் ஃபியூச்சரில் கொண்டு வரணும். ஸோ ஈவன் நாங்கள் நெக்ஸ்ட் லெவலில் என்ன திங்க் பண்ணியிருக்கோம்னா ஒரு மேரேஜ்க்கு பிரைடல் மேக்கப்புக்கு போகும்போது அந்த ஈவன் அந்த சாரியோ இல்லை வேஸ்டி காஸ்டியூம்ஸ் கூட நீங்கள் ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை நாங்கள் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நாங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுவோம் ஃபியூச்சரில். டாப் டு பாட்டம் நம்மள க்ரூம் பண்ணிக்கணும் அப்படினாவே நமக்கு வந்து க்ளோ அப் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ஞாபகம் வர அளவுக்கு நீங்க க்ரோ ஆக போறீங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பயங்கர க்ரோ கொடுக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில் நிறைய சலூன் ஆப்ஸ் இருந்தாலும் சலூன் ஹையரிங் ஆப்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ நீங்க தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சலூன் ஹையரிங் ஆப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, அது உண்மைதான். ஸோ நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா சலூனோட மெயின் ப்ராப்ளம் வந்து ஹையரிங் இஷ்யூவாக இருந்துச்சு நாங்கள் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணும்போது. ஸோ அதை வந்து நாங்கள் ஆப்பாக கொண்டு வந்து நிறைய அகாடமிக் சென்டர்லாம் இருப்பாங்க, அங்கே போய் நம்ம ட்ரைனிங் எடுக்கிறது, இந்த விஷயம்லாம் அங்கே நடக்கும். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்மளோட ஹையரிங் ஆப்பில் வந்து ஆன்போர்ட் பண்ணி சலூன்ஸ்க்கு அவங்கள சப்ளை பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு சலூனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை அதில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க ஒர்க்குக்காக. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு முன்னாடி பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது இல்லையா? ஸோ அவங்கள நீங்க எப்படி வெரிஃபை பண்ணி ஆன்போர்ட் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி வெரிஃபை பண்ணுறோன்னா நாங்கள் வந்து தனியாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து ஹையர் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் வந்து அகாடமிக் சென்டர்லாம் இருப்பாங்கல்ல நிறையா, அவங்கக்கிட்ட டேரெக்டாக பேசி அந்த அகாடமிக் சென்டரை நம்ம ஆன்போர்ட் பண்ணிடுறோம். அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் 50 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ட்ரைனிங்கில் இருப்பாங்க. அவங்க ட்ரைனிங் முடித்த உடனே ஒரு வேலைக்கு போகணும். எடுத்த உடனே எல்லாரும் ஒரு பெரிய சலூன் ஓப்பன் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அந்த பெயின் பாயிண்ட்டை இங்கே நம்ம சால்வ் பண்ணுறோம். நாங்கள் வந்து எப்படி இந்த அகாடமிஸை சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அகாடமி சென்டராக சூஸ் பண்ணி அதுலேயும் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்கல்ல டாப் கிளாஸில், அந்த ஸ்டூடெண்ட்ஸை கரெக்டாக வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு சில டெஸ்ட் பண்ணி அவங்கள தான் நாங்கள் வந்து ஆன்போர்ட் பண்ணி சலூன்ஸ்க்கு சப்ளை பண்ணுறோம். முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அவங்களோட ஸ்கோர்ஸ் அவங்களோட டேலண்ட் வச்சு நீங்கள் அவங்கள ஆன்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன விஷயங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுவும் இவ்வளோ யங் ஏஜில் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. ஆனாலும்
இப்போ அந்த ஒரு நிலைமையில இல்லைனாலும் பட் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இப்போ உங்களோட ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 5 lakhs இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட க்ளோ அப்ல என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் நமக்கு கிடைச்ச இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பெரிய 1 crore 5 crore கிடையாது. ஜஸ்ட் 10 lakhs அவ்வளோதான் நமக்கு கிடைச்ச இன்வெஸ்ட்மெண்ட். அதை வச்சு தான் இந்த லெவலுக்கு நம்ம க்ரோ ஆகிருக்கோம். ஸோ நமக்கு இன்னும் ஒரு 5 lakhs 10 lakhs உங்களை மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்டர் கிடைக்கும் போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ இந்த பிஸ்னஸை வந்து சவுத் இந்தியா லெவலில் நம்ம இனிஷியலாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்தியா லெவலில் எல்லா Tier 1 சிட்டி லைக் பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் இந்த மாதிரி எல்லா சிட்டிஸ்க்கும் இந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நல்லா போகும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஹாப்பி இன்வெஸ்டர்ஸாக மாறுறதுக்கு நீங்கள் என்ன அளவுக்கு கேரண்டி கொடுக்குறீங்க? நாங்கள் கேரண்டின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேரண்டியை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 150 crore கிட்ட இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு சலூனுக்கு போய் ஒரு ஹேர் கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயர்லி அடாப்ஷன் பீப்புள்னு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி ஆப்பெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஜொமேட்டோவில் வந்து ஒரு தக்காளி வந்து 30 rupeesக்கு வெளியில் விற்கிறதா 40 rupeesக்கு விற்கிறாங்க. அதை வாங்குறதுக்கும் மக்கள் இருக்காங்கல்ல. அப்போ நம்ம இதை வந்து நம்ம கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம பிஸ்னஸோட. ஸோ ஒரு சலூனுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பீப்புள் புக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட டைமை சேவ் பண்ணுறோம், மணியை சேவ் பண்ணுறோம். ஸோ யூ வெரி கான்ஃபிடென்ட். 100%. ஸோ இவ்வளோ யங் ஏஜ்ல ஒரு நல்ல ஆண்டர்பிரினராக க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு பர்சன், இந்த ஸ்டார்ட் அப் எனக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு ரீசனே இந்த ஒரு பர்சன் தான், இந்த ஒரு கம்பெனி தான் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? என்னோட ஒன்லி ஒன் மோட்டிவேஷன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ கம்பெனியோட CEO நம்மளோட தீபேந்தர் கோயல். ஸோ அவரை வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர். அவர் தான் என்னோட ஃபுல் இன்ஸ்பிரேஷனே. நான் எப்பெல்லாம் இந்த பிஸ்னஸ் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு நான் எப்பெல்லாம் லோ ஆகிறனோ அந்த ஒரு டைமும் அவரோட பிஸ்னஸை தான் நான் நினச்சி பார்ப்பேன். அவர் தான் என் கண்ணு முன்னாடி தெரிவார். ஏன்னா அவர் வந்து ஒரு 15 years முன்னாடி இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி மொபைலில் வந்து ஒரு சாப்பாடு புக் பண்ணால் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து 15 years முன்னாடி அதெல்லாம் நடக்குமான்னு இன்றைக்கி நம்ம நினச்சி பார்த்தா கூட நம்மளால் நம்ப முடியல. பட் அந்த டைமில் அதை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்கள். ஸோ அதுதான் என்னோட ஒரு நாளும் என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து அவர் தான். ஸோ நமக்கும் அவருக்கும் இருக்கிற சில கனெக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படின்னா ஒரு வெப்சைட்டில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட்டு, மெனு, அவங்களோட லொக்கேஷன், அவங்கக்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ்லாம் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க வெப்சைட்டில். ரொம்ப சாதாரணமாக ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து டெல்லியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக அவங்க ப்ரைஸ் லிஸ்ட்டு, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாங்க ஒரு 15 years முன்னாடி. இன்றைக்கி 15 years அப்புறம் அவங்கள நம்ம திரும்பி பார்க்கும்போது இன்றைக்கி ஜொமேட்டோ இல்லாமல் ஒரு மொபைல் ஃபோனே கிடையாது. அந்தளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்கள நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் இன்றைக்கி. எல்லாம் சரிதான். பட் இப்போ மார்க்கெட்டில் நிறைய பிஸ்னஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ், நிறைய இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய லெவலில் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த அளவுக்கு பண்ணும்போது நீங்கள் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பை தான் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? ஸோ உங்கள் கம்பெனி அந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருக்கு? இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 4 years பேக் தான், ரொம்ப லாங்லாம் இல்லை. வாட்ஸ்அப்பில் சின்னதாக ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் தான் இது. என்னன்னா வீட்டுக்கு போய் ஒரு காய்கறி லைக் டொமேட்டோ, பொட்டேட்டோ, முருங்கைக்காய் இந்த மாதிரி ஒரு காய்கறி டெலிவரி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆப் தான் ஜெப்டோ. ஸோ அவங்களோட வளர்ச்சி இன்னைக்கு எந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனாலே தக்காளி, வெங்காயம் எல்லாம் விற்கிது. சைக்கிளில் வந்து விற்கிறாங்க வியாபாரிங்க. பட் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு என்னோட வீட்டுக்கு அந்த காய்கறி வரணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்து மக்கள் வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே ஆன்லைனில் இருக்கணும், எல்லாமே டைம் சேவிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுல மக்கள் ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஸோ அதனால இந்த க்ளோப் இன்னும் ஒரு 5 yearsக்கு அப்புறம் ஒரு ஹேர் கட்டு இந்த மாதிரி க்ரூமிங் இந்த மாதிரி ஒரு தாட் வரும்போதே நம்ம க்ளோப் தான் அவங்க மைண்டுக்கு வரும். அப்படின்னா ஜெப்டோ அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சலூன், ஹேர் கட் அப்படினாவே வந்து க்ளோ அப் தான் வருது. எக்ஸாக்ட்லி. ஆமா. சோ இது எந்த இயர்க்குள்ள இத அச்சீவ் பண்ணலாம் அப்படின ஒரு ஐடியால இருக்கீங்க? என்னோட மிஷன் அண்ட் விஷன்னு பாத்தீங்கன்னா 2030க்குள்ள நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா Tier 1, Tier 2, Tier 3 சிட்டிஸில் வந்து கண்டிப்பாக இந்த ஆப் வந்து ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்கணும்.
ஸோ 2030க்குள்ள எல்லாரோட மொபைல் ஃபோன்லயும் வந்து க்ளோ அப் ஆப் இருக்கும் அப்படின்னு ஒரு உறுதியா நம்புறீங்க? கண்டிப்பா. ஓகே, இப்போ நீங்க இவ்வளோ விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எனக்கு ஒரு காமனான ஒரு கொஸ்டின் தோணுது. ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பிசினஸோ ஒரு ஷாப்போ ஓபன் பண்ணா எல்லாருக்குமே ஆப் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேண்டேட்டரியா தேவைப்படுமா? இதோட என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கியோட டைப் பண்ணாமல் உங்களோட ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா ஒரு ஆன்லைன் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஒரு வெப்சைட் இருக்கணும். இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருந்தால் தான் உங்களால் அந்த சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு சலூன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆப்போட அவங்க டைப் பண்ணும்போது தான் அவங்களோட பிஸ்னஸை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறோம். நார்மலாக ஒரு வாக்கிங் கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க போவாங்க, இது பேசிக். பட் நம்ம ஆன்லைனில் ப்ரெசன்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய நியூ கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க நம்ம சலூன்ஸ்க்கு. ஸோ அதனால க்ளோ அப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முன்னாடிலாம் எப்படி QR கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறதுங்கிறது பெரிய பெரிய ஷாப்ஸில் இருந்தது. பட் இப்போ வந்து ஒரு சின்ன ஷாப் எந்த ஒரு பொட்டி கடைக்கு போனாலும் QR ஸ்கேனிங் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஆப் அப்படிங்கிறதும் எல்லா ஷாப்புமே வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்கிறீங்க. அதுலேயும் க்ளோ அப் அப்படிங்கிற ஒரு ஆப் மக்கள் எல்லாருக்கும் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறீங்க. ஆமாம், கரெக்ட். நம்மளோட யங் CEO சார் வந்து நிறைய க்ளோ அப் அப்படிங்கிற உங்களோட ஆப்பை பற்றி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ மக்களுக்கு அதை ஷார்ட்டாக க்ளோ அப்னா இதுதான் உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? நம்ம மக்களுக்கு என்ன சொல்லணும்னா 365 டேஸும் ஆஃபர் இருக்கிற ஒரு மொபைல் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோ அப் தான். இன்னொரு விஷயம், நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு சலூனுக்கு போகிறது வந்து மேபி ஈஸியாக இருந்திருக்கலாம். பட் வெயிட்டிங் டைம் நீங்கள் நிறையா வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் டைம் நிறையா வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்கள் டைமையும் உங்கள் மணியும் சேவ் பண்ணுற ஒரு ஆப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் நியர்பையில் எந்த ஒரு பெஸ்ட்டு சர்வீஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆப் மூலயமா நீங்கள் அந்த சலூனுக்கு புக் பண்ணிட்டு போனீங்கன்னா நிறைய கூப்பன் கோட்ஸ் இருக்குது, நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. எஸ், நம்மளோட யங் ஆண்டர்பிரினர் மிஸ்டர் ஜானகிராமன் கூட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். அவரோட ஸ்டார்ட் அப் ஜேர்னி, அவங்களோட ஆப்பை பற்றி, அது எந்த அளவுக்கு சலூன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக மாறப்போகுது, ப்ளஸ் பீப்புளுக்கு எவ்வளோ அளவுக்கு டைம் அண்ட் மணியை சேவ் பண்ண போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆப்போட பேர் க்ளோ அப். கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப் ப்ளே ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு நல்ல பர்சனாலிட்டி கூட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Loki.